65, 66, 67ஆம் சாப்டர்ஸ் இன் காண்டீபம். 65வது சாப்டர் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டராக போச்சு. உண்மையிலே நான் நிறைய இடங்கள் நோட் பண்ணி வச்சேன். எனக்கு வாசிச்சுட்டு இருக்கும்பொழுது நோட் பண்ணி வச்ச இடங்கள்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்பொழுது பரவாயில்லையே, நீண்ட நாட்கள் கழித்து ஒரே ஒரு சாப்டர் வச்சு கூட ஒரு வீடியோ பண்ணிடலாமோ அப்படிங்கிற லெவலுக்கு நிறைய நோட் பண்ணி வைக்க ஆரம்பித்தேன். ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு விஷயம் பிரேக் ஆச்சு. சுபத்ரை அர்ஜுனன் கிட்ட, சிவயோகி கிட்ட இல்லை, அர்ஜுனன் கிட்டையும் அப்படி தப்புக்கின்னு விழுந்துடுறா. என்ன மாயம் செய்தானோ அர்ஜுனன் அப்படிங்கிற மாதிரி. அந்த இடத்துல ஃபிக்ஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ஒரு ஃபிக்ஷனலி வீக் மூமெண்ட்டாக அது எனக்கு பட்டுச்சு 65வது சாப்டரில். பட் 65வது சாப்டர் இட்ஸ் லைக் உண்மையிலே அவ்வளோ எனக்கு மீட் இருந்ததாக தான் எனக்கு தோணுச்சு. அவ்வளோ இடங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தேன். 66ம் 67ம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, ரொம்ப சுவாரஸ்யமாக போச்சு. ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கமர்ஷியலாக மாச பெப்பியாக ஒரு ஜனரஞ்சகத்தனமான ஒரு சுவாரஸ்யங்களோட கூடிய கான்ஃப்ளிக்ஸ்லாம் இருந்த நிறைய சண்டைகள் வெடிக்கக்கூடிய தருணங்களுக்கு போகி 67ஆம் சாப்டரில் ஒரு மிகப்பெரிய சேஸ் நடக்குது. அவ்வளோ பெரிய சேஸை படிக்கும் பொழுது சுவாரஸ்யமாக இருந்தது, அதை மறுக்கிறதுக்கே இல்லை. ஆனால் இலக்கியத்தில் இந்த சேஸுக்கு என்ன மதிப்பு அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நம்மளுக்கு தெரியும், எப்படி இருந்தாலும் மசாலா படங்களில் வர மாதிரி, கமர்ஷியல் படங்களில் வர மாதிரி அர்ஜுன் அப்படி இப்படி 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 தாவிக்கினே இருப்பான், வளைஞ்சிக்கினே இருப்பான். அது வழியாக எல்லா அம்பு வந்து அவனை தாண்டி அவன் மேலே ஒரு அடிப்படாது, ஒரு தூசுப்படாது. ஆனால் அவன் விடுற எல்லா அம்புகளும் ஒரு விஜய் படத்தில், அஜித் படத்தில் வரக்கூடிய காட்சிகள் மாதிரி தான் இருந்தது, டு பி வெரி ஃப்ராங்க். சரி, இது இலக்கியத்தில் வேறு எப்படி டீல் பண்ணியிருக்கலாம், இப்படி தான் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதாவது இருக்கா? இதெல்லாம் ஒரு லாஜிக்கல் லூப் ஹோலாக பார்க்க முடியுமா? ஏன் இதெல்லாம் லைக் வெண்முரசுடைய உலகத்தை நாம் வந்து புரிஞ்சிக்காமலே அணுகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி வரும். ஏன் வெண்முரசு இஸ் நாட் அ ரியலிஸ்டிக் படைப்பாட்டால், இட்ஸ் லைக் காவிய படைப்பு, ஒரு நவீன காவியம் தான் சொல்கிறாங்க. அந்த நவீன காவியத்தில் எக்கச்சக்கமான நாடகீய தருணங்கள் இல்லை லைக் யதார்த்த உலகத்தை விட்டு பல படிகள் லைக் தாண்டி நிற்கக்கூடிய, இல்லை யதார்த்த உலகத்திலேருந்து மிக மிக விலகி நிற்கக்கூடிய சம்பவங்களும் காட்சிகளும் சண்டை காட்சிகளும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயந்தான். அதனால் நான் எந்த தப்பும் சொல்லலை. இந்த நாடகீய தருணங்கள் நிறைந்திருக்கிற காப்பியங்களில் நான் எதை ஏற்றுப்பேன், எதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லலாம் அப்படின்னா, ஐ கேன் ஈஸிலி அக்செப்ட் அ லாங் மோனலாக். இப்போ ஒரு 3 சாப்டர் 4 சாப்டர் ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர் கிட்ட மோனலாகாவே நிறைய விஷயங்கள் சொல்லுதுன்னா என்னால் ஏற்றுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு உச்சபட்ச தருணத்தை, ஒரு உணர்வுச்ச தருணங்களை, உணர்வுச்ச சம்பாஷணைகளை என்னால் ஏற்றுக்க முடியும். அதே சமயம் இல்லை, அதே போல் இப்போ திடீர்னு ஒரு கேரக்டருக்கு ஒரு பயங்கர சூப்பர் பவர் கிடச்சிருச்சு, வேறு ஏதோ ஒரு லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ரியலைசேஷன் கிடச்சிருச்சு, அது ஒரு காவிய தருணம், உண்மையிலே ஒரு எப்பிக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன். அந்த தருணத்தை அப்புறம் முன்னாடி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிஃபோர் ஆஃப்டர் போட்டு அந்த கதாபாத்திரம் அந்த எப்பிக் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எந்த மாதிரி ஒரு உருவாகுது, லைக் உருமாறுது, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது, ஒரு மெட்டமார்ஃபாசிஸ் நடக்குது. அதன் வழியாக ஒரு சூப்பர் பவர், சூப்பர் நேச்சுரல் பவர் வந்தால் கூட என்னோட அந்த காவியத்தில் ஏற்றுக்க முடியும். ஐ திங்க் இட்ஸ் அக்செப்டபிள் அப்படின்னு கூட வச்சுப்பேன். என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரியான தருணங்கள் சரியாக அமைந்து வராத, சுபத்ரை வந்து அர்ஜுனனை அப்படியே அக்செப்ட் பண்ணுறதாகட்டும், அது ஒரு வீக் மூமெண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். தெர் இஸ் நோ செகண்ட் தாட் டு இட். பட் இந்த 67ஆவது சாப்டரில் இருக்கக்கூடிய சேஸ், இஸ் இட் ரியலி ஆடிங் வேல்யூ டு த ஹோல் காண்டீபம் வெண்முரசு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நவீன காவியத்தில் இப்படி ஒரு சேஸ் சாப்டருக்கு என்ன மாதிரியான ஒரு இலக்கிய தகுதி வருது? இல்லை இட் இஸ் பியூர்லி இன்டெண்டட் ஃபார் ஒரு வாசகனுக்கு கிளுகிழுப்பு வைக்கக்கூடிய, வாசகனை விறுவிறுப்போட படிக்க வைக்கக்கூடிய, வாசிக்க வைக்கக்கூடிய ஒரு எளிய டெக்னிக் தானா? இல்லை அர்ஜுனன் சுபத்ரையோடைய லைக் ஒரு டாக்டிங் லைக் வல்லமையை காட்டுறதுக்கா இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா பார் எத்தனை யாதவ வீரர்களையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு போகலாம், ஹவு பவர்ஃபுல் தே ஆர் அப்படிங்கிறத காட்டுறதுக்கா? இப்படியான சில காரணங்கள், சில ஹைப்போதசிஸ்லாம் நம்ம மைண்டுக்குள்ளே வந்து ஓடிக்கினே இருக்கும். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே, திஸ் 67வது சாப்டர், திஸ் சேஸ், இஸ் இட் லைக் லிட்ரரி ஒர்த்
அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இது ஒரு 4 சாப்டருக்குள்ளேயோ, 4 பத்திகளுக்குள்ளேயோ, 5 பத்திகளுக்குள்ளேயோ நல்ல கண்டென்ஸாக டென்ஸாக சொல்லி முடிச்சுட்டு வேற ஒரு அழகான உருவகமாக எத்தனை உருவங்கள் இருக்குது. ஐ திங்க் லைக் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. ஐ திங்க் பாண்டவர்களும் சரி கௌரவர்களும் சரி துரோணருடைய தலைமையில் அவங்களுடைய படைக்களத்தை எடுக்கக்கூடிய சூஸ் பண்ணக்கூடிய விழவில் அவங்க 2 பேரும் எடுத்து மோதன சில காட்சிகள் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. பீமனும் துரியோதனனும். அப்போது ஒரு 2 பாம்புகளுடைய உடல் இணைவுகளையோ இல்லை பாம்புகளுக்கு நடுவில் நடக்கக்கூடிய டான்ஸையோ அவங்களோட தோலை பாம்பாக உருவகித்த அந்த தோள்கள் எப்படி முட்டிக்கொள்ளுது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 2 பாம்பை வச்சு 2 நாகங்களை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்பாலிக்காக சொல்லப்பட்ட அந்த விஷயமாகட்டும், அந்த மாதிரி சொல்லியிருக்கலாமே. அப்போது அந்த சேஸை கூட இன்னும் பொயட்டிக்கான தளத்துக்கு வேற ஒரு தளத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இது ஒரு உலகியல் ரீதியான, ஏன் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஒரு விஷுவலில் ஈஸியாக சொல்லிட முடியுமே. லிட்ரேச்சரில் இப்படி சொல்லணுங்கிற அவசியம் என்ன 67 சாப்டரை இந்த சேஸை அப்படிங்கிற மாதிரியான நிறைய எனக்குள்ள ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எஸ், இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் டு ரீட். டக்குன்னு படிச்சுட்டு போக முடிஞ்சுது. ஆனால் நான் வெண்முரசுலேருந்து இதை தான் எதிர்பார்க்கணும் அப்படின்னா இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. அதான் நான் சொன்ன மாதிரி இந்த வெண்முரசோட உலகத்துக்குள்ளே நான் உட்காந்துருக்கேன். ஸோ எனக்கு எதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. ஸோ ஐ டோன்ட் கேர் அபவுட் லைக் இன் ஆல் தோஸ் திங்ஸ், ரைட்? எனக்கு இந்த வெண்முரசு உலகத்துக்குள்ளே என்னைய ரொம்ப நெருட வச்ச சில விஷயங்களாக தான் நான் இதை பார்க்குறேன். இதை நான் ஒரு குத்தமாக சொல்லலை. இட் இஸ் ஜஸ்ட் தட் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. எனக்கு அந்த சேஸை ரொம்ப கட் ஷார்ட் பண்ணிட்டோ, இல்லை அந்த சேஸை இன்னும் கொஞ்சம் வேற ஒரு பொயட்டிக்காக வேற ஒரு அர்த்தங்களோட கூடி வேற ஒரு சிம்பாலிக்காக உருவகங்கள் வைத்து சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. எஸ்கேப் ஆகணும் அப்படி சொல்லிக்கலாம். சரி, ஓகே. வித் தேட் வி வில் கோ டீப் இன்டு. நான் சொன்ன மாதிரி 65வது சாப்டரில் எக்கச்சக்கமாக நோட் பண்ணி வச்சுருக்கேன். 65வது சாப்டர் பற்றி தான் நிறையா பார்க்க போகிறோம். பட் அகெயின் என்னுடைய இன்எஃபிஷியன்சினால் ரொம்ப நாள் முன்னாடி படித்த இந்த 65வது சாப்டரை என்னுடைய நினைவுகள்லேருந்து எடுத்து தான் நான் சொல்ல முடியும். ஸோ லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ். நான் யாரையும் ஏமாற்றவில்லை, என்னை நீ சிவயோகி என கொண்டா என்றால் அது உனது பிழை என்றான். நான் உங்களை சிவயோகி என்று எண்ணி அர்ஜுனனை பற்றி பேசும்போதெல்லாம் நீங்கள் அதை ஒப்புக்கொண்டீர்கள், என்னிடம் பொய்யுரைத்தீர்கள் என்றாள். நான் பொய்யுரைக்கவில்லை, உண்மையை சொல்லவில்லை, அவ்வளவுதான். 2க்கும் வேறுபாடு உள்ளது என்றான் அர்ஜுனன். இந்த ஒரு கிளீஷேடு கொஷின் ஒன்று இருக்குது. அது நான் என்னோடய வாழ்க்கையில் ஒரு 22-23 வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 13-14 வயசுலேருந்து 13-14 வருஷமாக இந்த ஒரு கொஷின் என் மண்டக்குள்ளே கேட்டுக்கினே இருக்கேன். அது என்ன அப்படின்னா, பொய் சொல்கிறதும் உண்மையை சொல்லாமல் இருப்பதும் ஒன்றா இல்லையா அப்படிங்கிறது. பொய் சொல்லுதலே ஒரு நன்மைக்காகனா பொய் சொல்லுதல் நல்லது அப்படிங்கிறது வேற ஒரு கொஷின். நம்ம அந்த ஏரியாக்குள்ளே போவேனா. பட் ஆர் போத் த சேம்? லைக் ஹைடிங் த ட்ரூத், இஸ் இட் ஈக்குவல் டு லையிங்? இந்த கொஷின் எது கரெக்டு எது தப்பு, இல்லை கரெக்ட் தப்புங்கிறதுக்கான இதுவே இல்லை. இதில் எது நீதி, எதில் உயர்ந்த நீதி, எதுவுமே நம்மளால் சொல்லவே முடியாது. இட்ஸ் வெரி வெரி ட்ரிக்கி. டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன், கான்டெக்ஸ்ட், அந்த உணர்வுகள், அந்த டைனமிக்ஸ், லைக் பீப்புளுக்குள்ளே இருக்க டைனமிக்ஸ், இதெல்லாம் பொறுத்து சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கிறேன். இந்த இடத்துல அர்ஜுன் பண்ணது மகா தப்பு. எஸ், யூ ஹேவன்ட் டோல்ட் எனி லைஸ், பட் யூ ஹேவ் ஹிடன் த ட்ரூத். தட்ஸ் அ பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஹியர் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இது ஒவ்வொரு இடத்துலையும் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு உயர்ந்த அறம் சம்மந்தப்பட்ட வேற ஒரு லைக் சரியான விஷயங்களை செய்யறதுக்காக ஹைடிங் த ட்ரூத் அப்படிங்கிறது ரொம்ப சரியாக பொருந்தக்கூடிய விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இட் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி இன்டென்ஷன் நினைக்கிறேன். இன்டென்ஷன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் ஹைடிங் த ட்ரூத்தாலும் இருந்தாலும் சரி, இல்லை லையிங், டைரக்ட் லைங்கிறனாலும் சரி, எல்லாமே அந்த இன்டென்ஷனை பொறுத்து தான் ஜஸ்டிஃபை ஆகப்படும் நினைக்கிறேன். இந்த இடத்துல அர்ஜுனன் தன்னுடைய வேஷத்தை கலைக்காமல் இருக்கிறதுக்காக உண்மையை மறைக்கிறான். ஸோ சம் கைண்ட் ஆஃப் நேர்மையற்ற தன்மை அதில் ஒளிந்திருக்கிறதுனால இவன் சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல. ஆம், நீ என்னை வெறுக்கிறாய், என் வரலாற்றை அருவருக்கிறாய். நான் உன்னை வென்று செல்ல நீ ஒப்புக்கொள்ளப் போவதில்லை. உன் உணர்வுகளையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்தி விட்டாய். நான் புரிந்து கொண்டு விட்டேன். இனி நாம் அமர்ந்து பேசலாம் அல்லவா? தான் இந்திரபிரஸ்தத்தில் அர்ஜுனனாக ஆகிவிட்டதை அவனே உணர்ந்தான். கண்ணியர் படுக்கையறைகளில் நுழைவதற்கு உரிமையுள்ள இந்திரனின் மைந்தன். சண்டை போட்டு வந்துடுறா சுபத்திரை, அவளோட பெட்ரூமில் இருக்கா. இவன் அப்படியே நைஸாக ஒளிஞ்சு அவளோட பெட்ரூம்குள்ளே கதவை தட்டி டக்குன்னு உள்ளே பூந்துடுறான். இவன் உள்ளே பூந்த உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் சிவயோகிலேருந்து அர்ஜுனனாக மாறிட்டான். அர்ஜுனன் அது
உண்மையிலே வந்து கூடுகிட்டு கூட வேற மாதிரி தான். ஏன்னா லைக் அது வரைக்கும் இருந்த சிவயோகியான அர்ஜுனனுடைய ஆக்ஷன்ஸ், வேர்ட்ஸ் எல்லாமே எப்படி இருந்ததுன்னா, நான் சொன்னேனே ஜெயோட எல்லா அக்கங்கள்லேயும் ரொம்ப சைலண்ட்டாக அப்சர்வ் பண்ணி ரொம்ப ஆழமாக யோசித்து யூனோ லைக் கதையில் நடக்கக்கூடிய மைய கதாபாத்திரங்களாக இல்லாமல் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணக்கூடிய, எல்லாத்தையும் ரொம்ப ஊமைகளை போட்டு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய, ரசிக்கக்கூடிய, குழம்பக்கூடிய கேரக்டராக அர்ஜுனன் இருக்கான். பூரிசிரவ, சாத்தியகி, இல்லை திருஷ்டத்யும்னன், இந்த மாதிரியான டெம்ப்ளேட்டில் சிவயோகியாக வரக்கூடிய அர்ஜுனன் இருக்கான். ஏன்னா அரிஷ்டனமி சைலண்ட்டாக ஹீ இஸ் பிகமிங் த யூனோ லைக் த மெயின் பிக்சர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு மையமாக அவரை சுற்றியே அத்தனை விஷயங்களும் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். இல்லைன்னா சுபத்திரையை வச்சு கூட நடந்துட்டுருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் டெம்ப்ளேட்டட் சைலண்ட் அப்சர்விங் கண்டெம்ப்ளேட்டிங் கேரக்டர்லேருந்து டக்குன்னு எல்லா உரிமைகளும் தனக்கு வந்த பெண்களை மயக்கக்கூடிய, பெண்களை பேசியே உரிமை கொண்டு கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் மயக்கக்கூடிய அர்ஜுனனாக அவன் எப்போ பெட்ரூம்குள்ளே நுழையிறானோ அங்கேயே முடிஞ்சு போச்சு. இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடியே அவன் அர்ஜுனனாக மாறிடுறான். எங்கே நான் சொல்வேன்னா, போன சாப்டரில் சுபத்திரைக்கு தெரிய வருதில்ல, ரிவீல் ஆகுதில்ல, இன்னும் இவ்வளோ அழகாக விற்கலையை வந்து கற்று வச்சிருக்கான், உண்மையிலேயும் அர்ஜுனன் தானோ அப்படின்னு டவுட் வந்து அந்த இடத்துல அவன் அர்ஜுனன் தான், ஆமாண்ணா அர்ஜுனன் தான் அப்படின்னு சொல்கிறல, அந்த இடத்துல அவன் அர்ஜுனனாக மாறிட்டான். அந்த விற்கலையை கற்றுக் கொடுக்கும் பொழுது ஒவ்வொன்றா சொல்லும் பொழுதே அவனுக்குள்ளே ஏதோ அந்த டோன்லேயே ஹி ஹாஸ் பிகம் அன் அர்ஜுனன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. இதுக்கு சான்றாக பின்னாடி வரக்கூடிய டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது, அது வேற ஒரு விஷயம். நான் இப்போது இந்திரன், ஆனால் நீ அந்த சிவயோகியை விரும்பினாய், அது உங்கள் மாற்றுரு, உங்கள் நடிப்பு என்றாள். இளவரசி, தன்னுள் இல்லாத ஒன்றை எவரும் நடிக்க முடியாது. என் ஆளுமையில் ஒரு பகுதி நீ விரும்ப முடியும் என்றுதானே அதற்கு பொருள். எந்த ஆணிலும் பெண் அவனுடைய ஒரு பகுதியை மட்டுமே அறிகிறாள், அதையே விரும்புகிறாள். நீ பெருங்காதல் கொள்வதற்கு தகுதியான ஒரு முகத்தை கொண்டுள்ளேன் என்பதே என்னை மகிழ்விக்கிறது என்றான். இது ரொம்ப அழகான ஒரு விஷயம். என்னோட ஒரு ஆதவனிஸ்டிக் அப்ரோச்லேருந்து இதை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்ரி ஹியூமன் ஹேஸ் அ மிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங், ரைட்? எனக்குள்ள ஒரு நல்லவனும் இருப்பான், கெட்டவன் இருப்பான். நல்லவன் கெட்டவங்கிறதே ஒரு வந்து ரொம்ப ரொம்ப சப்ஜெக்டிவான ஒரு விஷயந்தான், எது நல்லது எது கெட்டதுன்னு. ஸோ எல்லாருக்குள்ளேயும் சிவயோகிக்கு இருக்கிற குருதி படிந்த நீரை, இல்லை அங்கே செத்து கிடந்த 6 பேரை நினச்சி வருத்தம் கொண்டு அந்த குருதி படிந்த நீரை நான் உட்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதாகட்டும், இல்லை எல்லாரையும் கொன்றழிக்கக்கூடிய துருபதனை கட்டி இழுத்து நெஞ்சில் ஈரமே இல்லாமல், ரொம்ப கிளிஷேடான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறேன், பட் ஆனால் நெஞ்சில் ஈரமே இல்லாமல் துருபதனை இழுத்து கட்டி வரக்கூடிய அர்ஜுனனாகட்டும், இந்த ரெண்டுமே அந்த ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கான். இப்படி தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் ப்ரிடாமினண்ட்டாக அர்ஜுனனுக்குள்ளே இருக்கிறது யார்? அதைத்தான் நம்ம கொஸ்டின் பண்ணணும். சுபத்திரைக்கு சொல்லப்படுறது அதுதான். ஒரு காமுகன், பெண்களை கண்டா ரொம்ப ஈஸியாக மடக்கி போட்டு அப்படி தூக்கி போட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் களைஞ்சி எடுத்துகிட்டு அந்த நினைவே இல்லாமல் இருக்கலாம், அப்படி கட்டாசி வீசி எரிஞ்சிட்டு போனாங்கிறது தான் ப்ரிடாமினண்ட்டான அர்ஜுனன். அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய கணிசமான பகுதி அந்த ஒரு முகம்தான். எல்லாரும் கொன்று வீழ்த்தி இந்த உலகத்தில் தான் லைக் விற்கலையில் நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு ஆணவம் கொண்ட அப்படி ஒருத்தன் தான் அர்ஜுனன். அதுதான் மிக பெரும்பான்மையாக இருக்கு. எஸ், அவனுக்குள்ளே இருக்க சிவயோகியோட வேஷத்தை பூட்டின உடனே அவனுக்குள்ளே அந்த மாதிரி அவனுக்கு கரிசனமான ஒரு உணர்வும் வருது. அரிஷ்டனமியோட அக்வைண்டன்ஸும் அது வந்து சப்போர்ட் பண்ணுது, இல்லை என்கரேஜ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் அவனுக்குள்ளே இருக்க ஒரு முகத்தை. ஸோ திஸ் இஸ் ஒய் இன்னும் ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். நாம் விரும்பி இல்லை வேறு ஒரு சிச்சுவேஷனால் ஒரு வேஷத்தை போடும் பொழுது அந்த வேஷத்துக்கு உண்டான சில பண்புகளும் மாண்புகளும் நமக்குள்ள நம்மளையே அறியாமல், சுபாவங்களும் குணாம்சங்களும் நம்மளே அறியாமல் வந்துடுதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு சிவயோகியாக வேஷம் போட்ட அர்ஜுனனுக்கு வரக்கூடிய சில விஷயங்கள் அரிஷ்டனமிட்டேருந்து அந்த ப்ராக்சிமிட்டிலேருந்து இன்னும் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை ஈஸியாக அரிஷ்டனமி கிருஷ்ணனோட ப்ராக்சிமிட்டியை விரும்பாததற்கு காரணமாகவும், கிருஷ்ணன் அரிஷ்டனமியோட ப்ராக்சிமிட்டியை விரும்புறதுக்கு காரணமாகவும் இதை வந்து லிங்க் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ ஹவு ஃபிசிக்கல் ப்ராக்சிமிட்டி வித் அ பர்டிகுலர் ஹியூமன் பீயிங் அண்ட் ஹூ ஹி இஸ் ஆர் ஷீ இஸ் மேட்டர்ஸ் அ லாட். சிவயோகியாக தன்னை ஒரு யோகியாக கற்பனை பண்ணக்கூடிய ஒரு வேடத்தை பூண்டிருக்கிற அர்ஜுனனுக்கு அரிஷ்டனோட ப்ராக்சிமிட்டி அந்த யோகியாக மாறுவதற்கான அனைத்து சப்போர்ட்டும் கொடுக்குது. ப்ளஸ் அந்த வேஷத்தை எடுத்துக்கிட்டதுனாலே அவனுக்குள்ளேயும் இயல்பாக அந்த யோகிக்குண்டான எகெயின் முகமுடியை அணிந்துக்கிறதுனாலே அவனுக்குள்ளே அந்த ஒரு சில விஷயங்கள் இன்ஜஸ்ட் பண்ணப்படுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது.
இப்படி தான் நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக டீப்பாக புரிஞ்சுக்க பார்க்குறேன். ஆனால் இங்கே அவன் சொல்கிறது வந்து ரொம்ப மொக்கையான ஒரு ஸ்டேட்மெண்ட். நான் தான் சொல்கிறேன்ல, இந்த 65வது சாப்டரில் சுபத்திரையோட இந்த டிரான்சிஷன் ஃப்ரம் டோட்டலி வெறுத்துஃபையிங் லைக் அர்ஜுனன், சடன்லி உங்களால் வெறுக்க முடியாது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற டிரான்சிஷன் எவ்வளோ வீக் பாயிண்ட் ஃபிக்ஷனலி அப்படிங்கிறது தான் நான் பார்க்க போகிறேன். ஸோ இதில் அவன் சொல்கிறது ஒரு ஆதவனிஸ்டிக் என்னால் ஒத்துக்க முடியாது. I think everyone has a mix of everything. It's just that like predominant-ஆ உங்களுக்குள்ள எந்த ஃபேஸ் வந்து முன்னாடி வந்து நிற்குது அப்படிங்கிறதா முக்கியம். ஒருவேளை சுபத்திரையை பார்க்கும்பொழுது நம்ம ஒரு சிவயோகியாக மாறக்கூடிய தன்மையுடைய அர்ஜுனனாக இருந்தால், நீ எனக்கு வேணும் சுபத்திரை, ஏன்னா என்னால் ஒரு யோகியாக மாற முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை ஒன்றை பார்க்கும் பொழுது உன்னோட இருக்கக்கூடிய ரிலேஷன் டைனாமிக்ஸ்னால தான் எனக்கு வருது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இட் வுட் ஹேவ் பீன் அ வெரி வெரி கன்வின்சிங் ஆர்குமெண்ட். சுபத்திரை அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய காமுகனை, எல்லாரையும் கொன்றொழித்து ஆணவம் மிக்க ஒரு அர்ஜுனனை நான் வந்து ஒரு யோகியாக மாற்றுறதுக்கான காரணமாக இருக்கேன்னா அதுக்கு நான் இருக்கக்கூடாது, வரலாற்றில் எனக்கு அதுக்கான ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட ஏதோ ஒரு கன்வின்சிங் ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கலாம். ஆனால் அதெல்லாம் நடக்கலை. வாட் அ பியூட்டிஃபுல் சஜஷன். ஐ திங்க் ஒரு செல்ஃப் பேட் கொடுத்துக்க வேண்டியதான் நினைக்கிறேன் முதல்ல. அப்படி இருக்கலாம் இல்லையா? ரைட். ஒரு ஆதவனிஸ்டிக் அப்ரோச்சில் பார்க்கும்பொழுது தான் தெரியும், நாம் எப்போவுமே நம்மளை நாமளே முன்வைக்கக்கூடிய நம்மளுடைய முகங்கள் அது எதிர்த்தாப்பில் இருக்கிற ஆளை பொறுத்து இருக்குது. நமக்குள்ளேருந்து அந்த எதிர்த்தாப்பில் இருக்கிற ஆள் என்ன கொண்டு வராங்கங்கிறத பொறுத்து இருக்குல்ல. அப்படி கொண்டு போய்க்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி என்றால் துரோணர் துருபதனை கட்டி இழுத்து வர ஆணையிட்ட போது மட்டும் அரமனை எதுவும் ஊடே வரவில்லையா? மழுப்ப வேண்டியதில்லை, அக்கணம் நீங்கள் அறிந்திருந்தீர்கள். பாண்டவர்களில் கௌரவர்களில் எவரும் மாற்ற முடியாத ஒன்றை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என. ஆம் என்றான் அர்ஜுனன். அப்போது உங்கள் அகம் அந்த வெற்றியை கொண்டாடி கொண்டிருந்தது. பின்னர் நீங்கள் அடைந்த கசப்பெல்லாம் அந்த கீழ்மையை உங்களுடையதல்ல என்றாக்கி அவர் மேல் சுமத்துவதன் பொருட்டே. பியூட்டிஃபுல் எக்ஸலன்ட் சைக்கலாஜிக்கல் கொஷின். நான் தான் சொன்னேன்ல, இப்போ ஒரு படம் இருக்குது, இல்லை ஒரு ஆக்கம் இருக்குது, ஒரு படைப்பு இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. அதில் ப்ரொட்டாகனிஸ்ட் அண்ட் ஆன்டகனிஸ்ட்டுங்கிற ஒரு கான்ஃப்ளிக்டை க்ரியேட் பண்ணி யார் ப்ரொட்டாகனிஸ்ட் யார் ஆன்டகனிஸ்ட் இதுன்னு காமிச்சிட்டு அந்த ஆன்டகனிஸ்டோடைய பவரை ஏற்றிக்கிட்டே போகும்பொழுது அந்த ஆன்டகனிஸ்டோடைய ஆர்குமெண்ட்டை அந்த சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸை ஏற்றிக்கிட்டே போகும்பொழுது அந்த படத்தோடைய வேல்யூ போடும். ஸோ தேர் ஹஸ் டு பி அ ஸ்ட்ராங் ஆன்டகனிஸ்ட் ஃபார் த ஃபிலிம் டு பி அ சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐ மீன் ரொம்ப எளிய எக்ஸாம்பிள்லாம் சொல்லணும்னா டார்க் நைட் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரைட், பேட்மேன் டார்க் நைட். ஸோ அதில் ஜோக்கராக வரக்கூடிய கேரக்டருடைய பவர்ஃபுல் ஆன்டகனிசம் தான் அந்த ப்ரொட்டாகனிஸ்ட் இல்லை அந்த படத்தையே மொத்தமாக தூக்கிட்டு போகுது. அந்த மாதிரி நான் ஆன்டகனிஸ்ட் ப்ரொட்டாகனிஸ்ட்டுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லலை, ஒரு எதிர் துருவங்களில் இருக்கக்கூடிய இந்த பக்கம் சுபத்திரை சிவயோகியான லைக் தன்னால் இவ்வளோ உயிர்களை கொல்ல முடியாது, ஒரு இன்னசென்ட்டான சுபத்திரையாக நான் மாறணும்னு விரும்பக்கூடிய, முற்றிலுமாக கொன்றொழித்தலை லைக் பலிகளை உயிர்களை கொன்றொழிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சுத்தமாக பிடிக்காத சுபத்திரையோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை நல்லா ஏற்றிட்டு அர்ஜுன் அதுக்கு எந்த ஒரு கவுண்டரும் கொடுக்காம அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கன்விக்ஷன் நடந்துருச்சு. அது எனக்கு எப்படின்னு புரியல. அதனால தான் எனக்கு இந்த 65வது சாப்டரில் நிறைய இடங்கள் நோட் பண்ணி வச்சேன். ஐ வாஸ் ஃபீலிங் தட் ஏதோ அர்ஜுன் சொல்ல போகிறான், மிகப்பெரிய விஷயங்கள் வந்து கொண்டு வர போகிறாங்க. இது ரொம்ப நம்மளையே அசரடிக்கிற அளவுக்கு அர்ஜுனோட பாயிண்ட் ஆஃப் வியூஸும் மாறப்போகுது அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் முழுக்க சுபத்திரோட பாயிண்ட் ஆஃப் வியூஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட அர்ஜுன் தன்னோட ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு காலிலேயே விழுந்து விட்டானையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற சுபத்திரையாக தான் வந்து என்னால் பிடிக்க முடியல. ரைட், அது வரைக்கும் சுபத்திரை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பிடிச்சது. இந்த இடத்துல உன்னுடைய வெற்றி வேற யாருமே பாண்டவர்களையும் கௌரவர்களையும் பண்ண முடியாத நீ பண்ணிட்டு இருக்கங்கிற ஒரு அகங்காரம் தான் உனக்கு இருந்தது துருபதனை இழுத்துட்டு வரும்பொழுது. ஆனால் அதுக்கப்புறம் அதை அடைஞ்ச கசப்பை நீ வந்து துரோணர் மேலே ஏற்றி வச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, எவ்வளோ டீப்பான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இது வெறுக்கிறதுக்கான சுபத்திரை அர்ஜுனன்ங்கிற அந்த ஒரு பிம்பத்தை வெறுக்கிறதுக்கான ஒரு மையப்புள்ளியாக இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்கிறாவ சுபத்திரை. ரைட், ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ராங் ஆர்கியூமெண்ட், ஒரு சைக்கலாஜிக்கல் கொஷினை கேட்டு அர்ஜுனனை நலை தடுமாற வச்சதுக்கு அப்புறமும் அதே சாப்டரில் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க. ஸோ சம்ஹவ் அவ்வளோ ரசிச்சு 65வது சாப்டரை படித்து அவர் வச்ச அத்தனை பியூட்டிஃபுல் ஸ்ட்ராங் ஆர்கியூமெண்ட்ஸும் கடைசியில் ஒரு நான் கன்வின்சிங் ஒரு அன்கன்வின்சிங் யூனியனாக மாறிடுச்சு. இந்த யூனியனே ரொம்ப அன்கன்வின்சிங்காக மாறிடுச்சு இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆர்கியூமெண்ட் வச்சதுனாலேயே. சுபத்திரை பெருமூச்சு விட்டாள். ஏதோ ஒரு கணத்தில் நான் அறிந்தேன் பெரிதொருத்தி என நான் மாறிக்கொண்டிருப்பதை.
அஞ்சி எழுந்தோடி என் செவிலி என் அறைக்குள் புகுந்து அவள் இரு கைகளை எடுத்து என்னை சுற்றி கண்டு அவள் பொல்லா வருமுலைக்குள் என் முகத்தை புதைத்து சிறுமகள் என என்னை உணர்ந்தபடி உடல் ஒடுக்கிக் கொண்டேன். எதை கண்டேன்? அதில் எதை இழந்தேன்? என் உள்ளம் துழாவிக் கொண்டே இருந்தது. அப்போது அறிந்தேன், இவ்வுயிர்கள் அனைத்தையுமே அறிவே என உணர்ந்து வியந்த இளம் சிறுவி ஒருத்தி இருந்தாள். அந்த கணத்தில் நான் தலைவெட்டி இருந்தது அவளைத்தான். சுபத்ரையோட கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிளிம்ஸ் கிடைக்கிறதே சுபத்ரை நான் சொன்ன மாதிரி அப்படி பயங்கரமான கில்பில்ல வரக்கூடிய உமாதர்மன் மாதிரி எல்லாரும் கொன்று வீழ்த்து லைக் கிருஷ்ணனுக்காக அந்த இளவரசியை கூப்பிட்டு வரக்கூடிய காட்சி தான். எத்தனை பேர் கொலை பண்ணேன் அப்படியே உடம்பு முழுக்க ரத்த குளியல் தான், ரத்த குளியல போட்டுட்டு அப்படி வெளில வரா அந்த இளவரசியை வந்து பாதுகாத்து கூட்டிகிட்டு வந்து. அதுக்கப்புறம் துரியோதனன் வேறு சேலஞ்ச் பண்ணுறான், வரியாடா என் கூட அப்படின்னு. அவன் வந்து நான் பொண்ணோடலாம் சொன்ன போகிறது இல்லைம்மா கிளம்புமா அப்படின்ட்டான். அது வேறு விஷயம். ஸோ அப்படியான ஒரு இமேஜில் இருக்குது சுபத்ரையை பார்க்கும் பொழுது. சம்ஹவ் ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் லைக் ஷி நீட்ஸ் மோர் பவர், ஷி நீட்ஸ் லைக் ஒரு சண்டை வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இருக்க பொம்பளையோ அப்படிங்கிறது. ஆனால் ஓவர் த சாப்டர்ஸ் அந்த பெர்செப்ஷன் சுத்தமாக மாறிடுச்சு. எஸ்பெஷலி சிவயோகியாக இருக்கக்கூடிய அர்ஜுனன்ட்ட பேசும்பொழுது தனக்கு எதெல்லாம் பிடிக்கும், இல்லை சிவயோகியை பார்த்து எதெல்லாம் மயங்குறா அப்படிங்கிறது தான் ஒரு பிக் டேர்னிங் பாயிண்டாக இருக்குது. தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்னசென்ட்டான சுபத்திரையை வெட்டி எரிந்த கணத்தை சொல்கிறா இல்லையா, அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. ஸோ ஆல்சோ சுபத்திரை எப்போ சிவயோகி கிட்ட தன்னுடைய மனசை பறி கொடுத்தா அப்படிங்கிற புள்ளி மிக தெளிவாக சொல்லப்படுது. அண்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் லைக் பின்னாடி ஒரு இடத்த குறித்து வச்சு ஐ டோல்ட் யூ அப்படிங்கிற மாதிரி நான் எழுதி வச்சுருக்கேன். அதாவது முன்னாடி ரொம்ப ஈஸியாக கெஸ் பண்ண ஒரு தருணம் தான் அது. எதுனா எஸ், சிவயோகி வந்து குருதி படிந்த நீரை நான் உட்கொள்ள முடியாது அப்படின்னு ரொம்ப துவண்டு போய் ஒரு மாதிரி டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் அவன் இருக்கும் பொழுது அதை பார்த்து மயங்கின சுபத்திரை அதை பார்த்து தான் மயங்கிருக்கா அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. என் குலத்தில் அரிஷ்டநேமி போன்ற ஒருவர் எழுந்தது எனக்கு அளித்த பெருமிதம், அதன் பொருட்டே எதையும் அவர் தேடிச் செல்ல வேண்டியதில்லை. ஒரு கையில் மெய்மையுடனும் மறுகையில் முழுமையுடனும் பிரம்மம் அவரை தொடர்ந்து வரும். திமிரி விளையாடச் செல்லும் குழந்தையை தொடர்ந்தோடி பிடித்து தூக்கி மடியில் வைத்து கொள்ளும் அன்னை போல் தெய்வம் அவரை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு. இந்த ஒரு அவளுடைய இன்க்ளினேஷன் எதை நோக்கி இருக்கு? தான் ஒரு மிகப்பெரிய லைக் இப்போ பெண் ஒரு அரசிகள்லையே தான் ஒரு பலம் வாய்ந்த, எந்த ஒரு ஆணையம் வெட்டி வீழ்த்தக்கூடிய, ஒரு போரையை வெல்லக்கூடிய ஒரு ஆஜானுபாகுவான ஒரு தோல் வல்லமை பொருந்திய லைக் அதை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு பி தேட். அதுக்கு தான் ரெண்டு விஷயத்தையும் கண்டுக்கணும்னு நினைக்கிறேன். தனக்குள்ளே இருந்த இன்னசென்ட் சிறுமியை வெட்டி கொன்ற தருணத்தை வந்து பார்க்குறா. அதையும் தாண்டி அவளுடைய இன்க்ளினேஷன் எங்கே இருக்குன்னா, அரிஷ்டநேமி மாதிரி ஒரு யோகின் என்னுடைய குலத்தில் பிறந்தது வந்து எனக்கு ரொம்ப பெருமை அப்படின்னு சொல்கிறா இல்லையா. ஸோ வாட் ஷி ரியலி ரெஸ்பெக்ட்ஸ், அவளுடைய மதிப்பீட்டின்படி அவள் எதை உயர்த்தி வச்சு கொண்டாடுறா அப்படிங்கிறதான் முக்கியம். ஸோ நேச்சுரலாகவே சிவயோகி அப்படிங்கிற ஒரு வேஷத்தில் இருக்கக்கூடிய முகமுடியில் இருக்கக்கூடிய ஒருத்தன்ட்ட தன்னுடைய மனசை வந்து பறி கொடுக்குறான். ஸோ அர்ஜுனனை கம்பேர் பண்ணும்பொழுது சிவயோகியாக இருந்த தருணங்களில் அர்ஜுனன் வாஸ் லைக் அந்த லெவலுக்கு அர்ஜுனனை அளவுக்கு ஒரு யோகிய ஒரு 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 யோக பாதையில் இல்லை அப்படின்னாலும் அதனுடைய சிறு துளியாக சிவயோகி அங்கங்கன்னு உலாவிட்டு இருக்கார்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு மேலே தான் வந்து சுபத்திரைக்கு ஒரு இன்க்ளினேஷன் வருது. ரைட். குருதி துளி விழுந்த நீரை அருந்த கூசி நின்றிருந்த சிவயோகியைத்தான் நான் உளமேற்று கொண்டேன். இன்னும் என் உள்ளத்தில் உள்ளது அவர்தான். அஸ்தினபுரியின் இளவரசர் அல்ல, இந்த பிரஸ்தத்தின் ஆட்சியாளர் அல்ல, பாரத வருஷத்தின் வில்லாளி அல்ல, எனக்கு அவர்கள் தேவையில்லை என்றாள். சோல்ஜா அப்படிங்கிற மாதிரி நான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ இதுதான் நினைக்கிறேன் அந்த ஒரு பர்டிகுலர் தருணம். ஆனால் அந்த தருணத்துக்கு முன்னாடியே ஒரு சின்ன லைக் ஒரு தடுமாற்றம் சுபத்திரைக்கு வந்ததாக தான் எனக்கு நினைவு இருக்குது நான் படித்த வரைக்கும். பட் அந்த தருணம் மிக நிச்சயமாக அவள் வந்து குடிக்க மறுக்கிறான். டக்குன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது, டக்குன்னு ஒரு வியப்பு வருது, டக்குன்னு ஒரு ஈர்ப்பு வருது சுபத்திரைக்கு. இந்த சிவயோகி வந்து குருதி படிந்த நீரை நான் குடிக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லும்போது அவளை வந்து அதே மாதிரி செய்ய விரும்புகிறப்போ ரொம்ப இயல்பாகவே அந்த இடத்துல ஒரு ஈர்ப்பு வந்து அதுக்கு அதலாக மாறுது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இப்படி சுபத்திரை இது வரைக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. ஏன்னா அவளுக்கு இருக்கிற அந்த
எப்படி தனக்குண்டான இணை வர வேண்டும், தன்னுடைய துணைவன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கு அவள் மைண்டுக்குள்ளே. இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை நோக்கி தான் போகிறான். ஆனால் சொற்கள் தவித்த எழுதர்களுடன் பெருமூச்சு விட்டு உங்களை நான் எந்நிலையிலும் தவிர்க்க முடியாது என்று நான் அறிவேன் என்றாள். ஆனால் இப்படி சொல்கிறான், உங்களை நான் எந்நிலையிலும் தவிர்க்க முடியாது என்று நான் அறிவேன். தயக்கமின்றி உன் தோள்களில் என் கையை வைக்க முடியுமா என்று பார்த்தேன். முடிகிறது, நான் உன்னவன் என்றான் அர்ஜுனன். சத்தியமும் புரியல. ஓகே, இல்லை இது அர்ஜுனனுக்கு உண்டான ஒரு சைக்கலாஜிக்கல் லைக் அவன் ஈகோவை எப்படிலாம் லூஸ் பண்ணுறான், எந்த அளவுக்கு அவன் சரணடைகிறான் சுபத்திரிட்ட, அதை பார்த்தாகணும். என்னை ஒரு விளையாட்டு பாவையாக, அரண்மனை விலங்காக, உன் மஞ்சத்தருகே வைக்கும் எளிய கோலாம்பியாக ஏற்றுக்கொள். இவ்வளவு மறுத்து சுபத்திரை சொன்னதுக்கு அப்புறமும், ஏன்னா அர்ஜுனோட ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் வித் திரௌபதியில் நம்ம யோசிச்சு பார்க்கணும். உலுபியாகட்டும், சித்திராங்கதையாகட்டும், எல்லா இடத்துலையும் அவன் தன்னை பெருசாக இழக்காம, ஏன்னா சித்திராங்கதை கதையிலனா இல்லை திரௌபதி விட்டுருவோம், நம்ம அந்த ஃபேமஸ் ஃபர்ஸ்ட் நைட் சீன் வாட்டி எடுத்தோமே அர்ஜுனனை, கண்ணாமலாம் திட்டி எடுத்தோமே அர்ஜுனனுக்கும் திரௌபதிக்கும் உண்டான அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீனை, அதை விட்டுருவோம். ஆனால் இங்கே என்னோட சித்திராங்கதை ஆகட்டும், அவன் ஒரு அப்படி ஒரு 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 ஹையர் பெடஸ்டலில் நிற்கக்கூடிய ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிட்டு தான் லைக் ஒரு உயர்ந்த படியில் நின்றுக்கிட்டு சித்திராங்கதையை வளைச்சி போகிறான்னு சொல்லலை, ஒரு அந்த அந்த ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணி தான் சித்திராங்கதைக்கும் அர்ஜுனன் மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது, ஃபால்குனன் மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது, ரைட்? ஸோ இங்கே அதே மாதிரி லைக் அர்ஜுனன் ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா இல்லை. சுபத்திரையிட்ட கிட்டத்தட்ட முழுதாக சரணடைக்கக்கூடிய, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அர்ஜுனனுக்கு லைக் பெண்கள் மீது உள்ள ஒரு இலக்காரமான பார்வைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இவங்களெலாம் அடைஞ்சிடலாம், இல்லை தன்னை யாருன்னு காட்டிக்கிறது மூலமாக தன்னை ஒரு பெண்ணை வந்து வசீகரம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான லைக் இல்லை முழுக்க முழுக்க காதல். சித்திராங்கதையோட அவனுக்கு இருந்ததெல்லாம் ஒரு அழகான ஒரு காதல் தானே. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் என்கவுண்டர் பிட்வீன் அர்ஜுனன் சித்திராங்கதன், உலுப்பி ஃபார் தட் மேட்டர், ரைட்? ஸோ ஆனால் இது எல்லாமே அர்ஜுனன் அந்த ஃபால்குன்கிற கேரக்டர் அங்கே இருக்கக்கூடிய லைக் சித்திராங்கதனுடைய குலத்தை காப்பாற்றுறதாகட்டும், இல்லை அப்புறம் வந்து உலுப்பியை வந்து வேற ஒரு லைக் டைமென்ஷனில் அவளோட முயங்கிறதாகட்டும், இணையறதாகட்டும், எல்லாமே வந்து அர்ஜுனன் அப்படிங்கிற ஒரு பயங்கர கிரேட் பர்சனாலிட்டியை இவங்க உலுப்பியும் சித்திராங்கதையும் வியந்து ஈர்ப்படைந்து அர்ஜுனன் கிட்ட போகிறாங்க. அவனும் அவங்க கிட்ட வரான். அண்ட் திரௌபதி கிட்ட சொல்லவே வேணாம், லைக் ஹீஸ் வின்னிங் தி மனத்தன்னேற்பு விழா. அதுக்கப்புறம் தோஸ் 5 men ஆர் லைக் ஷேரிங் திரௌபதி. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் சீனில் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் பயங்கர ஹராஸ் பண்ணி தான் ஹீஸ் லைக் மேக்கிங் தட் லவ் வித் திரௌபதி, இல்லையா? ஸோ அந்த லவ் மேக்கிங்கு பயங்கர கொடூரமாக ரொம்ப ஹராஸ்மெண்ட் பண்ணுறதா தான் இருக்கும் அர்ஜுனுக்கும் திரௌபதிக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சுபத்திரை கிட்ட இவ்வளவு அவனை வந்து இகழ்ந்துன்னு சொல்ல முடியாது, நீ ரொம்ப ஆணவமிக்க அகங்காரமிக்கவன், உனக்குள்ளே இருக்கிறது இதுதான் அதுதான் எவ்வளவோ கம்ப்ளைண்ட் பண்ண பிறகும் பேக் அடிக்காமல் அவள் தோலை தொடுற அளவுக்கு அவனுக்கு ஒரு ஒரு நெகிழ்ச்சி உள்ளுக்குள்ளே ஏற்படுதுன்னு நினைக்கிறேன் அந்த பெண் மேலே. அந்த பெண்ணை வின் பண்ணணும்னு நினைக்காம ஹீஸ் ட்ரைங் டு சரண்டர் டு தட் கேர்ள். அதனால தான் அவ்வளோ தைரியமாக, நீ என்னை என்ன வேணாலும் அடி, நீ என்னை எப்படி வேணால் யூஸ் பண்ணு, ஐ வில் பி லைக் யுவர் டாக், ஐ பி லைக் யுவர் டாய், ஐ வாண்ட் டு பி தட் யுவர் டாய் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சில சாப்டர்ஸ்க்கு முன்னாடி சுபத்திரையை பார்க்கறதுக்கு முன்னாடி அவனுக்குள்ள ஒரு பயம் உண்டாகுதுன்னு சொல்லப்படுது. சில சாப்டர்ஸ் முன்னாடி, ஐ டோன்ட் நோ, ஒரு 50s இருக்க சாப்டர். ஸோ லைக் பிஃபோர் மீட்டிங் சுபத்திரை எஸ்பெஷலி இளையாதவன் வந்து ஃபால்குனை கூப்பிட்டு போகும் பொழுது, தட் இஸ் லைக் அந்த ரிஷபதேவன் விழாவுக்கு, மலையேற விழாவுக்கு முன்னாடி சுபத்திரையும் வரான்னு சொல்லும் பொழுது அவன் மனசுக்குள்ளே அவனையே அறியாமல் ரொம்ப இன்ஸ்டிங்க்சுவலாக ரொம்ப ரொம்ப ஒரு பயம் உண்டாகுது சுபத்திரையை பார்க்குறதுக்கு. அந்த பயமே தன்னுடைய அனைத்து அகங்காரம் ஈகோயும் லூஸ் பண்ணக்கூடிய, இந்த பொண்ணுக்கிட்ட தான் லூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன அறிகுறி தான் அந்த முன்னாடியே தோன்றிய பயமோ அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக.
அதே மாதிரி இந்த இடத்துல தான் என்னோ லைக் எனக்கான ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் சுபத்திரை கிட்ட. உங்களை நான் எந்நிலையும் தவிர்க்க முடியாது என்று நான் அறிவேன்னு சொல்கிறது சட்டன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது வரைக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட அர்ஜுனனை தலைகுனியை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சுபத்திரை திடீர்னு என்னதான் இருந்தாலும் உங்ககிட்ட நான் எதுவும் சொல்ல முடியாது, உங்கள் மேலே நான் பறி கொடுத்தேன் காதல்னால நான் உங்கள் பின்னாடி தான் வந்தாகணும், ஏதோ ஒரு தமிழ் படம் மாதிரி இருக்குது. ஏன்னா லைக் வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஆக்சுவலி, டு பி வெரி ஃப்ரேங்க். சச் அ நான்சென்ஸ். சுபத்திரை மாதிரி ஒரு பயங்கரமான கேரக்டர், அப்படி ஒரு லைக் குணாம்சங்களும் கதாபாத்திரத்தையும் படிச்சுட்டு அவளுக்குள்ளே இப்படி ஒரு சடன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணால் என்ன ரெஸ்பெக்ட் வரும் அவன் மேலே எனக்கு புரியல. லைக் உண்மையிலே தமிழ் படங்களில் வர மாதிரி ஒருத்தனை காதலிச்சிட்டான் அவன் எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான, இல்லை அவன் மாறு விஷயத்தில் வந்திருக்கான், அவன் மாறு விஷயத்துலேருந்து கலைஞ்சு அவன் உண்மையான முகம் தெரிஞ்சாலும் நான் காதலில் பறி கொடுத்த ஒரு மனத்தை வந்து திரும்ப எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஐ மீன் லைக் ரொம்ப ரொம்ப பழைய சீன் மாதிரி இருக்குது இந்த சீனே. திடீர்னு அவர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஐ டோன்ட் லைக் இட் அட் ஆல். எந்த கலையும் அதன் நடைமுறையிலிருந்தே தொடங்கும், அதன் நெறிகளை நோக்கி வளரும், அதன் தத்துவம் நோக்கி ஒடுங்கும், ஒளி கொண்டு தரிசனமாகும் என்றான் அர்ஜுனன். புன்னகைத்து அது எளிய ஒற்றை செயலென சிறுக்கும் என்பது உலகியல் என்றாள். இது அதுக்கப்புறம் அவ்வளோதான், அவங்க 2 பேர் கூட்டுறாங்க. அதுக்கப்புறம் 66 சாப்டரில் வருதுன்னு நினைக்கிறேன். இது எகெயின் ஸ்டார்ட் பயிற்சிகள், அம்பு பயிற்சிகள், வில் பயிற்சிகள் இதெல்லாம் நடக்குது. ஸோ இந்த பயிற்சிகள் நடக்கும்பொழுது வரக்கூடிய லைக் அர்ஜுனன் வாயிலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் நினைக்கிறது. ஸோ எந்த கலையும் அதன் நடைமுறையிலிருந்தே தொடங்கும், நெறிகளை நோக்கி வளரும், தத்துவம் நோக்கி ஒடுங்கும், ஒளி கொண்டு தரிசனமாகும். இது கலைங்கிறத விட எந்த ஒரு ஃபீல்டுக்குமே இது பொருந்துமோ அப்படின்னு தோணுது. நான் டேட்டாலிட்டிக்ஸை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். நடைமுறையில் என்னென்ன விஷயங்கள் கோடிஃபை பண்ணுவோம், இல்லை கோடை கற்றுப்போம், அதெல்லாம் பண்ணுவோம். எல்லாம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் அதோடைய லைக் பவுண்ட்ரிஸ் இல்லை அதில் இருக்கக்கூடிய சில லைக் ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கற்றுப்போம். அதுக்கப்புறம் அதை ஃபிலாசபைஸ் பண்ண பார்ப்போம். டேட்டா அனலிட்டிக்ஸ்குள்ளேயே மூழ்கிறவன் அதே ஒரு விஷயமாக மாறுறதுலாம் நான் வந்து ஃபீல் பண்ணதில்லை. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, சென்ட்ரல் லிமிட் தியரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி ஒரு சிறுகதை எழுதினேன். அது சென்ட்ரல் லிமிட் தியரம்ங்கிறது ஒரு பெல் கர்வ், ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை வச்சு என் மைண்டில் உதித்த எப்படி உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள் அந்த சென்டர்லேயே இருப்பாங்க, சராசரிகளாக இருப்பாங்க, ஓரத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமிட்டிஸை மட்டும்தான் அது ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி சென்ட்ரல் லிமிட் தியரத்தை வச்சு நான் ஒரு கதை எழுதினேன். எனக்கு ஞாபகம் வந்து டக்குன்னு எனக்கு வந்தது பல வருடங்களுக்கு முன்னாடி. ஸோ அதுவும் எங்கேயோ பப்ளிஷ் ஆச்சு, அது வேறு விஷயம். பட் இதில் சொல்லக்கூடிய அந்த ஒரு ரியலைசேஷன், அந்த ஒரு புரிதல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எனக்கு ஒரு தொகுத்து கொள்ளக்கூடிய எந்த ஒரு ஃபீல்டு, அது டேட்டா அனலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, இலக்கியமாக இருந்தாலும் சரி, இல்லை சினிமாவாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த கலையாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த டெக்னாலஜிக்கல் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, ஐ திங்க் திஸ் லைன் ஃபிட்ஸ். எந்த கலையும் அதன் நடைமுறையிலிருந்தே தொடங்கும், நெறிகளை நோக்கி வளரும், தத்துவம் நோக்கி ஒடுங்கும், ஒளி கொண்டு தரிசனமாகும். ஸோ அந்த மாதிரி இந்த லீடர்ஷிப் லெவலுக்கெலாம் போனோம்னா, டு யூ ஹாவ் அ விஷன் அப்படின்னு. வாட்ஸ் யுவர் விஷன் 5 years 10 years டவுன் த லைனில் உங்களுடைய விஷன் என்ன? 10 years கழிச்சு இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? வாட்ஸ் யுவர் விஷன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அந்த விஷன் சொல்கிறது மிகப்பெரிய லீடர்ஸை பார்த்து தான் கேட்பாங்க. யாருமே லோ லெவலில் இருக்கக்கூடிய சாதாரண ஒர்க்கரை கேட்டு என்ன கேட்கவே மாட்டாங்க. மிஞ்சி போனால் அந்த ஒர்க்கர்கிட்ட வந்து இந்த டாஸ்க் முடிஞ்சதா, அந்த டாஸ்க் முடிஞ்சதா அப்படின்னு தான் கேட்டுகிட்டே இருக்க போகிறாங்க, ரைட்? ஸோ அந்த விஷனுக்கு போகிறதுக்கு ஒரு ஜேர்னி தேவைப்படுது எந்த ஒரு ஃபீல்டுமே. அப்போது நெடுங்காலமாக பயணித்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு விஷனை அடையறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் அனுபவங்களும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அர்ஜுனன் எழுந்து தன் இடையில் கைவைத்து அக்குரோருமா என்றான். ஆம், அவருக்கு முன்னரே தெரியும். நகரில் உள்ளோருக்கு சற்று ஐயம் இருந்தது. தாங்கள் வில் கொண்டு செல்வதைக் கண்ட சூதன் ஒருவன் உறுதிபட சொன்ன பிறகு அவ்வையம் அகன்றது. அல்லது தாங்கள் இளைய பாண்டவராக இருக்க வேண்டுமென்று ஒவ்வொருவரும் விழைந்ததனாலேயே எளிதில் அடையாளம் கண்டு கொண்டனர். ஸோ ஓகேயா, அக்ரூருக்கு தெரிஞ்சிருக்கு, துவாரகையில் இருக்கிற பல பேருக்கு, பல மக்களுக்கு நீங்கள் வந்து இளைய பாண்டவன் தான் முன்னே தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச புள்ளி என்னென்னா, தாங்கள் இளைய பாண்டவராக இருக்க வேண்டுமென்று ஒவ்வொருவரும் விழைந்ததுனாலேயே எளிதில் அடையாளம் கண்டு கொண்டனர். ஒரு டவுட் இருக்குது, இப்படி தான் இருக்கணும்னு நம்ம விரும்பிக்கினே இருக்கோம். அதுக்கு ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடச்ச உடனே நம்ம மனசை டக்குன்னு உடனடியாக முழுமையாக நம்பிடுது. எஸ், நாம தான் நினச்சோமே, இப்படி தான் இருக்கணும்னு நம்ம வந்து எதிர்பார்த்தோமே. இட்ஸ் லைக் எக்ஸ்பெக்டிங் அ டீம் டு வின்.
அதுக்கப்புறம் லைக் ஒரு லைக் அந்த வின்னிங் சுச்சுவேஷனுக்கு போகும்பொழுது ரொம்ப மனசு வந்து குதூகலமாயிடும். எஸ், வின் பண்ண போகிறதான் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி மனதுக்குள்ளே இவளே பண்ணுறவனா இருந்தால் நல்லா இருக்குமேனு ஒவ்வொருத்தரும் என்ன 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 அதுக்காக ஒரு சின்ன ஒரு எவிடன்ஸு சூதன் வழியாக கிடைச்ச உடனே டக்குன்னு வந்து மனசு எஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு அதை கனெக்ட் பண்ணிக்குது. தன்னுடைய அசம்ஷன் கரெக்டு, தன்னுடைய ஹாப்பியான அசம்ஷன்ஸ் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனுக்குள்ளே தோணுதான் நினைக்கிறேன். இட்ஸ் அ வெரி லைக் ஒரு சாதாரண மனுஷனோட மனத்தில் இருக்கக்கூடிய ஒரு விளைவு சம்மந்தப்பட்ட விஷயம் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 66ஆம் சாப்டரில் இந்த ஹோல் அரசவையில் பலராமனுக்கு எதிராக பலராமனை ஏன் இப்படி காட்டிகிட்டே இருக்காங்க எனக்கு புரியவே இல்லை. பலராமன் இஸ் நாட் அட் ஆல் இம்பார்ட்டன்ட் கேரக்டரா, இதை பஃபுன் மாதிரி வந்து காட்டிட்டு போயிட்டுருக்காங்க. என்ன சொன்னாலும் துவாரகையில் வந்து லைக் பலராமனுக்கும் இளையதாவனுக்கும் மூத்த யாதவனுக்கும் இளையாதவனுக்கும் உண்டான இந்த பிரச்சனை, இந்த கான்ஃப்ளிக்ட்டு எந்த இடத்துல பெருசாக வெடிக்க போகுதுன்னே தெரில. விச் சைட் ஹீ இஸ், ஐ மீன் ஐ டோன்ட் நோ. கடைசி போரில் உண்மையில துரியோதனை பக்கம் தான் நிற்க போகிறாரா, இல்லை இளையதாவனை பக்கம் நிற்க போகிறாரா, பாண்டவர்களை பக்கம் நிற்க போகிறாரா, அதுவுமே எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக இந்த பேசிக் டீட்டெயில் கூட தெரியாது. ஐ டோன்ட் வாண்ட் டு நோ, அது வேறு விஷயம். பட் ஆனால் உண்மையிலே பலராமனை ஏதோ ஒரு கொதித்தெழக்கூடிய ஒரு ஒரு அறிவற்ற ஒரு மாமிச மலையாக தான் என்னால் வந்து கற்பனை பண்ண முடியுது. உணர்ச்சி பொங்க எந்நேரமும் மற்போருக்கு நிற்கக்கூடிய, சண்டையால் மட்டுமே, உடலால் மட்டுமே தன்னுடைய முழு பொட்டன்ஷியலையும் அறியக்கூடிய பலராமன் அப்படிங்கிற அறிவை கொஞ்சம் கூட சிந்திக்காமல் வெறும் உணர்ச்சி, உடம்பு, அவ்வளோதான். இது ரெண்டு மட்டும்தான். இது ரெண்டுத்தை மட்டுமே வச்சு எங்கக்கூடிய பலராமன் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த முழு அரசவையிலையும் நடக்கிறது 66ஆம் சாப்டரில் இட் வாஸ் லைக் வெரி அன்கம்ஃபர்டபுள் டு ரீட். என்னடா அது, என்ன பலராமனை ஒருத்தனும் மதிக்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எஸ்பெஷலி இளையாதவன் ஏதாவது பண்ணி பலராமனை அசிங்கப்படுத்தணுங்கிற மாதிரி இதெல்லாம் செய்கிற மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு கட்டத்தில் 66ஆம் சாப்டரில் இளையாதவன் இஸ் லைக் பின்வாங்கிடுறாரு. நீங்கள் என்னவோ பண்ணிக்கோங்கப்பா, துவாரகை எதுக்கும் சம்மந்தம் இல்லை, அவனை நான் தான் கூப்பிட்டு வந்தேன், கரெக்டு தான், இதுதான் நடக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கிட்டார். ரொம்ப நைஸாக வந்து இளையாதவன் ஒதுங்கிட்டார். ஸோ எதாவது ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கலாம் பார்த்தா, ஹெல்ப் பண்ணோம்னா வந்து பலராமனை எதிர்த்துக்கணும், அதுவும் அவர் பண்ண முடியாது. ஸோ ரெண்டுத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டதுன்னா ஹீஸ் லைக் பேக்கிங் அவுட். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த லைக் ஒரு பயங்கர பெரிய ஒரு சாப்டர் முழுக்க நீளக்கூடிய அந்த சேஸ் நடக்குது 67ஆம் சாப்டரில். கடல் அலைகள் ஒன்றன் மேல் ஒன்று ஏறி புரண்டு சரிவது போல் புறவைகள் விழுவதை அரை கணத்தில் ஓர விழியால் சுபத்திரை கண்டாள். இது ஒரு நல்ல அனலாஜியாக இருந்தது. நான் சொன்னேன் 67ஆம் சாப்டரில் இதை மாதிரி ரொம்ப 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 சில இடங்கள் நோட் பண்ணி வச்ச மாதிரி இருந்தது. பட் நோட் பண்ண வேண்டிய இடங்கள் அவ்வளவுதான். பட் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அவ்வளோதான். சுவாரஸ்யமாக இருந்தது. ஒரு சேசின் படிக்கிறப்ப சுவாரஸ்யமாக தானே இருக்கும், ரைட்? பட் எனக்கு அதெல்லாம் விஷுவலாக ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். அது இன்னும் மச் மோர் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குமே. வாட்ஸ் த நீட் ஆஃப் லிட்ரேச்சர் தேர், லைக் வாட்ஸ் த லிட்ரரி குவாலிட்டி ஹியர் அப்படிங்கிறது திரும்ப நான் கேட்கக்கூடிய கேள்வி. ரைட்? கடல் அலைகள் ஒன்றின் மேல் ஒன்று ஏறி புரண்டு சரிவது போல் புறவைகள் விழுவது அப்படிங்கிற அந்த ஒரு பியூட்டிஃபுல் விஷுவல் அனாலஜி, ஒரு காட்சி ஓமை. யவனத்தேரின் சகடங்கள் படிகளில் மோதி அலைகள் மேல் படையென துள்ளி மேலெழுந்து நிலத்தில் அமைந்து முன் சென்றன அப்படின்னு ஒரு ஒரு இந்த மிட்ஸ்ட் ஆஃப் ஹெவி சேஸ், ஒரு ஹெவி சேஸ் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த யவனத்தேரின் சகடங்கள் படிகளில் மோதி அலைகள் மேல் படையென துள்ளி மேலெழுந்து நிலத்தில் அமைந்து முன் சென்றன அப்படிங்கிறது அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜம்ப், அந்த ஒரு வேவை, த மூமெண்ட் ஆஃப் வேவ், ஒரு வேவ் மூமெண்ட் எப்படி அழகாக ஒரு அனலாஜி வச்சு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ரசிக்க முடிஞ்சது. அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் லைக் சம் பிளேசஸ் ஐ லைக் சம் அனலாஜிஸ், சம் ஓமைகள் நல்லா தான் இருந்தது. ஆமாம், அவ்வளோதான். ஸோ அதனால தான் 67ஆம் சாப்டர்லாம் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்க முடிஞ்சது. 68ஆம் சாப்டர்லாம் இந்த சேசின் இருக்காது நான் நம்புகிறேன். அடுத்து வேறு என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இன்னும் சில சாப்டர்ஸ் மட்டுமே இருக்கின்றது. அதனால் ஹோப்ஃபுல்லி காண்டிபத்துக்கான ஒரு அருமையான நிகழ்ச்சியான உணர்வுச்சம் கொண்ட ஒரு முடிவு வரும்னு நான் நம்புகிறேன்.